வெல்கம் டு எம்கேஎம் ஹோம் சேனல். அத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. தாளிப்புக்கு வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். வேறு எந்த தாளிப்பு பொருளும் மீன் குழம்புக்கு போடக்கூடாதுங்க. வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 8 பல் பெரிய பல்லாக நான் பூண்டு பல் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன பல்லாக இருந்தால் முழுசாகவே போட்டு தாளிச்சுக்கலாம். பூண்டு பாதி வெந்து வரும்போது வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போதுமே டைம் எடுத்துக்குங்க. பொறுமையாக தான் வெங்காயம் வதக்கணும். 3 பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். தக்காளியை நம்ம அப்படியே போட்டு வதக்காமல் 2 கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். சீக்கிரம் நல்லா வதங்கிறதுக்கு வரும். நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். ஜாரில் இருக்க தக்காளியை வேஸ்ட் ஆக்காமல் அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி புளிக்கரைசல் வச்சுருக்கதில் ஊற்றி வச்சுக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி சிவப்பு கலரில் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், கல் உப்பு. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா முழுசாக அப்படியே கீறிட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி கீறிட்டு போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கக்கூடாது. பச்சை மிளகாய் வந்து அப்படியே முழுசாக தான் போடணும், இல்லைன்னா காரமாக இருக்கும். இந்த நேரத்தில் நான் வந்து 2 பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். புளியை நல்லா தண்ணியில் அலசிட்டு புளி கரைச்சி அதிலே மிளகாத்தூளும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. நான் பார்த்திங்கன்னா எல்லாம் கலந்த மிளகாத்தூள், அதனால் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தனித்தனியாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஈக்குவலாக இருக்குங்க, காரம் வந்து ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா வந்து கொதித்து குழம்பு நம்ம வச்ச அளவுலேருந்து கம்மியாக வரணும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது மாதிரி கொதிச்சு வர நேரத்தில் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் அப்படியே போட்டு மூடி வச்சிட்டோன்னா கருவேப்பிலை பச்சை வாசனை அப்படியே சாறு இறங்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். கிளிமூக்கு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. மீன் குழம்புல எப்போதுமே மாங்காய் போட்டு வைக்கும்போது அதோட சுவை வந்து தனியாக இருக்கும். மாங்காய் பீஸு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
தண்ணியாகவும் இருக்கக்கூடாது குழம்பு, அதே சமயம் ரொம்ப குலைவாகவும் இருக்கக்கூடாது. கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிறது தான் குழம்பு, மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் போட்டுக்கிடலாம். மாங்காய் போட்ட உடனே 2 நிமிஷம் கழித்து மீன் போட்டுடலாங்க. மீன் பார்த்திங்கன்னா நான் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே, குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடியே 1/2 கிலோ மத்தி மீன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு வச்சுருக்கேங்க. மாங்காய் வந்து 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ மீனை போட்டுக்கிடலாம். மீன் உடஞ்சி போயிடாமல் அங்கங்கே ஒன்று ஒன்றா போடணும். மீன் குழம்பு எப்போவுமே குழம்பு வச்சு 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது அதோட சுவை அதிகமாக இருக்கும். குழம்பு வச்ச உடனே 1 மணி நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடணுங்க. மீன் உடஞ்சிடாமல் கரண்டியால் மேலோட அழுத்தி விட்டால் போதும். இப்போ தட்டு போட்டு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு பாருங்கள் மீன் குழம்பு. மீன் போட்ட உடனே ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதாங்க, தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.